இந்த வீடியோவில் டிரான்ஸ்பரன்சி டூல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பிளெண்ட் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். அதில் டிரான்ஸ்பரன்சி டூலை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து இங்கே வந்துடும். ப்ராப்பர்ட்டி பாரில் டிரான்ஸ்பரன்சி டைப்ஸ் வந்து யூனிஃபார்ம், லைனர், ரேடியல், கானிக்கல், ஸ்கொயர், டூ கலர் பேட்டர்ன், ஃபில் கலர் பேட்டர்ன், பிட் மேப் பேட்டர்ன், டெக்ஸஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் எஃபெக்டில் பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த டிசைனுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஒரே கலர் இருக்கும். லைனர் வந்திருக்கு. அதில் ரேடியல் வந்துன்னா ரேடியல் மாதிரி ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கு. கோனிக்கல், அடுத்து ஸ்கொயர், அடுத்து டூ கலர் பேட்டர்ன். இப்போ டூ கலர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அடுத்து ஃபுல் கலர் பேட்டர்ன். இப்போ ஃபுல் கலர் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இந்த ஃபுல் கலர் பேட்டர்னில் என்ன வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாடல் தான். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி ஆப்ரேஷன் ஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார் வந்து இதில் ஸ்டார்டிங் டிரான்ஸ்பரன்சி என்னென்னா அந்த ஆப்ஜெக்டிவே உங்களுக்கு ஃபுல்லாக மறைய வைக்கும். டிரான்ஸ்பரன்சி ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்பரன்சி க்ளோஸ், அதாவது மறைஞ்சிட்டே வருது, டல் ஆகிட்டே வருது. அதே எண்டிங் டிரான்ஸ்பரன்சி பண்ணிங்கன்னா அந்த ஃபில் பண்ணிக்கிற எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு டல் ஆகிட்டு வரும். பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டிங்கன்னா இப்போ தெரியுதுங்களா வித்தியாசம்? ஃபில் பண்ணது மட்டும் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. அடுத்த ஆப்ஷன் டிரான்ஸ்பரன்சி டார்கெட். அதாவது உங்களுக்கு என்ன டார்கெட் பண்ணணும், ஃபில்லில் வேணுமா, அவுட்லைன் வேணுமா, ஆல். ஃபில்னு கொடுத்தீங்கன்னா ஃபில் மட்டும் இருக்கு, அவுட்லைன் என்ன கொடுத்தாலும் மாறாது. இப்போ ஃபில் மட்டும் கொடுக்குறீங்க, நம்ம அவுட்லைனில் ஆட் பண்ணிங்கன்னா எந்த மாற்றமே நடக்கல. அதுவே நீங்கள் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே அவுட்லைன் க்ரீனோடதும் அது கூட சேர்ந்து மாறி இருக்கும். மிரர் டிரான்ஸ்பரன்சி டைல்ஸ். இப்போ இருக்கிறதுக்கு ஆப்போசிட் மிரர் எடுக்கணும்னா இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட மிரர் வந்து கிரியேட் ஆகிடும். இது வந்து கிரியேட் பேட்டர்னாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கிளியர் டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஆப்ஜெக்ட் எப்படியோ அதே போல் மாறிக்கும். இதே போல் நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். பிட் மேப்பு மாற்றிக்கலாம். இப்போ பிட் மேப் மாற்றிருக்கு, உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மாறி இருக்கு. அடுத்து டெக்ஸ்சர் வேணாலும் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கணும், திரும்ப இந்த எஃபெக்ட் எடிட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு இமேஜாக கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு இமேஜாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது நீங்கள் எந்த எடிட்டுமே திரும்ப பண்ணிக்க முடியாது.